கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலேயும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்திலே ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மெய்யாகவே அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக ஆண்டவரே சந்திக்கப்படுகிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்தருளும். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, வேண்டுதல்களோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் வைக்கப்படட்டும். இந்த நாளிலே இந்த ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தையை நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதித்து வழிநடத்தும், கிருபை பெருகட்டும். எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ச்சியாக நாம் ஒரு வேத பகுதியை தியானித்து வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே சகையு என்கிற ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள விரும்பி இயேசுவை தேடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். காரணம், எல்லா ஜனங்களும் இயேசுவை தேடினார்கள், இயேசு என்று பேசி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த இயேசுவை குறித்து இந்த மனிதனுக்கு தெரியாதபடினாலே இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகுந்த ஒரு வாஞ்சை உண்டாகி இந்த மனிதன் இயேசுவை தேடி போனான். ஆம் தேவ பிள்ளைகளை, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்கள், இயேசு என்று சொல்லுகிறார்களே, இந்த இயேசு யார், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்கும், அதே இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து விசுவாசத்தோடு வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் இயேசு எப்படிப்பட்டவர்னு நம்ம தியானித்தோம். இயேசு உண்மையுள்ளவர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நம் இயேசு உண்மையும் சத்தியமும் உள்ளவர், உண்மை உள்ளவர் என்கிறதாக கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் இயேசு எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போல் அவரை தேடுகிற, அவரை நம்புகிற நீங்களும் நம் ஒவ்வொருவரும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் இயேசுவை போல மாற வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்,
அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பேதுரு எழுதின நிருபத்திலே வாசித்து பாருங்கள். அவரை போல நம்ம நடக்கும்படிக்கு அவர் நமக்காக மாதிரியை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எனவே தேவஜனமே, ஏன் நாம் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாமும் இயேசுவை போல ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இயேசு உண்மையுள்ளவர் என்று தியானித்தது போல நாமும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்ப வேண்டும். இயேசுவை போல உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கவனியங்கள். மறுபடியும் அந்த குறிப்பிட்ட பகுதியை நான் வாசிக்கிறேன். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அதாவது இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆம் தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்றால், உண்மையுள்ளவர்களாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையை உண்மை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக வாழுவோம். அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு செல்லும். உண்மையுள்ள மனிதன் அநேக நன்மைகளை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதர்கள் அவருக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி ஆமென். நீதிமொழிகள் 28:20 வாசித்தது போல ஆமென், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். ஆமென். நிச்சயம் அதுதான் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க வழிவகுக்கும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம் என்று ஒரு 6 அல்லது 7 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எந்தெந்த காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்? ஒரு 6 காரியம் இல்லை 7 பாயிண்ட், ஒரு 6 பாயிண்ட் இல்லை ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். முதலாவது எதில் நம்ம உண்மையாக இருக்கணுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உண்மை, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதிலே நாம் உண்மையாயிருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், பாடுகிறோம். இதில் எல்லாவற்றிலும் ஆலயத்துக்கு நீங்கள் போகிற காரியம் பாடல்களை பாடுவது, ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, வேதத்தை வாசிப்பது, இவைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் உண்மையாய் அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவியோடும் உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது நாம் தொழுது கொள்ளும் பொழுது
ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு, ஒரு போலியான ஒரு இருதயத்தோடு அல்ல. யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தொழுது கொண்டோம் அப்படின்னா, யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் அது ஒரு உண்மையான தொழுகையாக இருக்காது. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது மனதார ஆராதிக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் பெற்றோர் கட்டாயத்தின்படியோ அல்லது பாரம்பரியத்தினாலேயோ நம்ம ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் அதில் ஒரு பெரிய ஒரு நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனதார மனப்பூர்வமாக நான் என் தேவனை தொழுது கொள்ளணும், என் தெய்வத்தை தொழுது கொண்டால் என் தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கும், இயேசுவை ஆராதித்தால் இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்று மனப்பூர்வமாய் நம்பிக்கையோடு ஒரு முழு இருதயத்தோடு உண்மையுள்ள ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிற ஒரு இருதயத்தோடு நீங்களாகவே கர்த்தரை நீங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்துக்கு போகும் பொழுது, அதுதான் ஒரு உண்மையான ஆராதனை, உண்மையான தொழுது கொள்ளுதல் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் என்று. நம்முடைய ஆவி, மனிதனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறது. நம்முடைய ஆவி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 103 சங்கீதத்தில் பக்தன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று. தன் ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். எப்படி கர்த்தரை ஆத்துமா ஆவியோடு துதிப்பது? அதுதான் நான் சொன்னேன். யாருடைய கட்டாயத்தின் பேர்லையோ யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நாம் கர்த்தரை தேடினால் அது உண்மையான ஆராதனையாக இருக்காது. நமக்குள்ளே ஒரு விருப்பம் வர வேண்டும், இயேசுவை ஆராதிக்கணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இயேசுவை ஆராதிக்கணும், அதுதான் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் என்கிற ஒரு இருதயம், ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், அதன் நிமித்தமாய் கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்றால், அது நிமித்தமாய் இயேசுவின் மீது இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தமாய் கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னா அதுதான் உண்மையான ஆராதனை. வேதத்தை வாசிக்கும் பொழுது யாரோ கட்டாயப்படுத்தி நம்ம வாசிக்கிறதா இருந்தால் அது உண்மையான தொழுது கொள்ளுதலாக இருக்க முடியாது. ஒரு பாட்டு பாடும் பொழுது, சபையில் ஆராதிங்கன்னு சொல்லும் பொழுது சொல்லி யாரோ ஒருத்தரை தள்ளி நம்ம செய்யும் பொழுது அது உண்மையான ஆராதனையாக இருக்காது. நீங்களே மனப்பூர்வமாய் கைகளை உயர்த்தி, நீங்களே மனப்பூர்வமாய் கண்களை மூடி, நீங்களே மனதார உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நீங்கள் பாடுவீங்கன்னா அதுதான் உண்மையான ஆராதனை. இப்படி தான் கர்த்தர் நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுல, ஆராதிக்கிறதுல ஆமென் உண்மையாக இருப்போம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 21 வசனத்தில் இப்படியாய் ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதனுடைய 21 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் எதில் உண்மையாக இருக்கணுமோ, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆமென், ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு சின்ன காரியத்தை தந்திருக்கலாம். ஒரு ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு சின்ன பொறுப்பை தந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன தாளந்தை தந்திருக்கலாம். அப்போ இவைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு பெருசாக தந்தால் தான் நான் செய்ய முடியும், எனக்கு பெரிய நன்மையை தந்தால் தான், பெரிய பொறுப்பு தந்தால் தான் நான் அதில் இருப்பேன், இந்த சின்ன காரியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த சின்ன பொறுப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தும் பொழுது அதில் நம்ம உண்மையற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். கொஞ்சத்தில் நமக்கு ஆண்டவருக்கு தந்திருக்கிறது கொஞ்சமோ அதிகமோ, கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, அதில் முழு இருதயத்தோடு அந்த பொறுப்பை செயல்படுத்தும் பொழுது அந்த உண்மைத்தன்மையை கர்த்தர் கவனித்து நம்மை அநேகருக்கு அதிபதியாக வைப்பார். எனவே தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காரியத்தை ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருந்தாலும் அதில் சஞ்சலப்படாமல், சந்தேகப்படாமல், எனக்கு பெருசாக தந்தாதான் நான் செய்வேன்னு சொல்லாமல், ஆண்டவர் தந்திருக்கிற கொஞ்ச காரியத்தை ஆமென் அதில் முழு கவனம் செலுத்தி அதில் உண்மையாக இருந்து பாருங்கள்.
கட்டாயம் கர்த்தர் உங்களை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், எதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். நம்முடைய பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேச்சிலே உண்மை. ஆமென். நம்ம பேசுகிற காரியம் உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு பொய் பேசுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய வாயின் வார்த்தையிலே, நம்ம பேசுகிற பேச்சிலே அதில் உண்மை இருக்கணும் என்ன அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பொய் சொல்லுகிற நாவை கர்த்தர் அழிப்பார். பொய் சொல்லுகிறவனுடைய உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நரகத்துக்கு அக்கினி கடலுக்கு போகிறவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் பொய் பேசுகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். நரகத்துக்கு போகணுன்னா வேற எதுவுமே செய்யாண்டாம், பொய் பேசினாலே போதும், நரகத்துக்கு போயிடலாம். ஆமென். நம்முடைய வார்த்தையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டியது அவ்வளோ அவசியமாக இருக்கிறது. பொய் பேசுகிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினால் உண்டானவன் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். பொய் பேசுகிறவன் பிசாசு. பொய் பேசுகிறான் என்றால் அவன் பிசாசினுடைய சுபாவத்தை தரிக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு மனிதன் பொய் பேசும் பொழுது அவனுக்குள்ளே பிசாசின் கிரியைகள் உட்பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. அவனால் உண்மையாய் வாழ முடியாது. சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க, எதற்கெடுத்தாலும் பொய் தான் பேசுவார்கள். இதெல்லாம் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். தங்கள் வாழ்க்கை அழித்துவிடும், தேவ கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள், நரகாக்கினைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். அவனவன் பிறனிடம் உண்மையானதை மட்டும் பேசுவோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். ஆமென். உண்மையுள்ள வார்த்தைகளை முடிந்த அளவிற்கு நம்ம பேச கற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து பொய் பேசவே இல்லை. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த டிவியின் மூலமாய், சமூக வலைத்தளங்கள் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், எந்த நிலைமையிலும் பொய் மட்டும் பேச வேண்டாம். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்கள் பொய் பேசும்போது ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அருவருப்பாக இருப்பீங்க. ஆமாம். உங்கள் வாயிலே உண்மை இருக்கட்டும். ஏனென்றால் பொய் பேசுவது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. 100% உண்மையை மாத்திரம் பேசுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நம் ஆண்டவராகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தது போல நாமும் உண்மை உள்ளவராக இருப்போம். அவங்க அப்படி பேசுகிறாங்களே, இவங்க எப்படி பொய் பேசுகிறாங்க, அவங்க எப்படி பொய் பேசுகிறாங்கன்னு சொல்லி பொய் பேசுவதற்கு ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து வைக்க வேண்டாம். பொய் பேசுகிறது, அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. அவங்க நாளைக்கு தவறு செய்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு போகிறாங்க, அதனால் நானும் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியுமா? அவங்க கிணத்துல போய் விழுறாங்க, அதனால் நானும் கிணத்துல போய் விழுறேன்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளே, நமக்கென்று கர்த்தர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆமென். மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நானும் அந்த தவறை செய்வேன் என்றால் நான் மதிக்கெட்டவனாக இருப்பேன். எனவே தேவ பிள்ளைகளை மற்றவர்களை பார்க்காமல் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களை நடத்துகிறவர் தேவன். அந்த தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். 100% உண்மையை பேச ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார்.
பொய் பேசுகிறவனின் நாவை கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வார்த்தையிலே, வாயின் வார்த்தைகளிலே உண்மை இருக்கட்டும். தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உண்மையை மாத்திரம் பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நான்காவது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஆமென். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆமென். வாசிக்கிறேன், கவனிங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அன்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அன்பை மையமாக வைத்து தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அன்பு என்கிற ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஆமென். அன்புள்ளவன் தேவனை அறிகிறான். அன்புள்ளவன் தேவனை உடையவனாயிருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன், தேவன் இல்லாதவன் என்றெல்லாம் 1 யோவான் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே இதை பார்க்கிற நம் ஒவ்வொருவரும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அநேக பேர் அன்பு இருக்கிறதே போல பாசாங்கு செய்கிறது உண்டு, அன்பு இருக்கிறதே போல நடிக்கிறது உண்டு. ஆனால் உண்மையிலே உள்ளத்திலே அன்பு இருக்காது. முகத்துக்கு நேராக அன்பு இருக்கிற மாதிரி பேசுவாங்க, நல்லவங்கள மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே, முகத்துக்கு முகம் பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளத்திற்குள்ளே முறுமுறுத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உள்ளத்திற்குள்ளே அந்த நபரை குறித்து தூஷித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, நம்ம ஒருத்தரை உண்மையாக நேசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாய கர்த்தரை அன்பு செய்வாயாக என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம், 38, 39ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உன் தேவனாய கர்த்தரை அன்பு செய். ஆண்டவர் அன்பு செய்கிறதுலையும் உண்மையாக இருக்கணுமா? பிறனிடத்தில் அன்பு செய்கிற காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். போலியான அன்பு, மாய்மாலமான அன்பு நம்மை விட்டு எடுத்து போடுவோம். உண்மையான அன்பு என்ன செய்யும்? உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன செய்யும்? நாம் ஏற்கனவே இந்த வேத பகுதியை முந்தின நாட்களிலே தியானித்திருக்கிறோம். மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். உண்மையான அன்பு என்ன செய்யும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் நேசிப்போம். ஆமென். உங்கள் பெற்றோரை நேசியுங்கள், உங்கள் கணவனை நேசியுங்கள், உங்கள் மனைவியை நேசியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் உடன் பிறந்தவர்களை நேசியுங்கள், உங்கள் உறவினர்களை நேசியுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நேசியுங்கள். உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை அன்பு செய்யுங்கள். ஆமென். எல்லாரையும் நம்ம அன்பு செய்வோம். மாய்மாலமான அன்பு அது கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்புல உண்மையாக இருங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். மாய்மாலமான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே
ஆமென், அழிவை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆபத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அன்பிலே உண்மையாய் மற்றவர்களை நேசிப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, வேலையிலே உண்மையாயிருங்கள், ஊழியத்திலே உண்மையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை தந்திருப்பார்னா அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். வேலை காரியத்தில் ஆமென் ஓப்பி அடிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு சரியாக வேலை செய்யாமல் உங்கள் எஜமானை ஏமாற்றிக்கிட்டு கொஞ்சம் எஜமான் பார்க்குற நேரத்தில் நல்ல வேலை செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டு எஜமான் பார்க்காத நேரத்தில் வேலை செய்யாமல் நடந்து கொள்வோம் என்றால் நம்ம வேலையில் உண்மை உள்ளவர்களாக இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மையாய் நம்ம இல்லை. ஒருவேளை உங்கள் பார்வைக்கு எஜமான் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்த தேவன் பரலோகத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். எஜமான் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது முக்கியமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் உண்மையாக இருங்க. அப்போதான் எஜமான், பரலோகத்தின் எஜமான் உங்களை பார்த்து உங்களை உங்கள் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவார். எனவே தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜபத்திலே உண்மையாயிருங்கள். ஜபம் பண்ணும் பொழுது உண்மையாக ஜபம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுல. அதே போல் 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது உண்மையாக ஜபம் பண்ணுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் அப்படிங்கிற இருதயத்தோடு ஜபம் பண்ணுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கேட்ட வசனத்தின்படி தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆண்டவர் உங்களை அநேக பேரில் அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டிகிட்டு போவார். அதே போல் இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மை உள்ளவராக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்களாக மாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பலன் தாரும், நாங்கள் அதை விரும்புகிறோம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக வாழ, உண்மை உள்ளவர்களாக விளங்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய கைகளிலே தருகிறோம் ஆசீர்வாதியம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வாதியும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே, எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் உங்களை நான் இன்னொரு செய்தி மூலமாய் சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.